தேக உடல என்னை விட்டு பிரிச்சிடாத. ககுபரே, இந்த பொம்மையோட ஆத்மாக்கு என்ன ஆச்சு? ஏன் அவளோட ஆத்மா உடல் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கரைஞ்சுகிட்டு இருக்க? இதோ சோழிய போட்டு என்னன்னு பார்த்து சொல்றேன் அண்ணா. ககுபரே, நீ ஒவ்வொரு முறையும் சோழி போட்டு பார்க்கும்போது அது மறைந்து போகிறது. அப்படி என்றால் சம்யுக்தாவின் ஆத்மா பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொள்ளவே முடியாதா? அதுக்கு ஒரு வழி இருக்கும் அண்ணா. என்னவென்று கூறு. மன்னா, அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மாவை வர வச்சு அதன் மூலமா உங்க சக்தியை செலுத்தினா மட்டும்தான் மறைஞ்சு போன சோழிகள் நமக்கு திரும்பவும் கிடைக்கும். இப்பவே நான் அதை செய்யறேன் ககுபரே. ஐயனே, உனக்காக தானமா நான் இப்படி ஒரு அகோர அதிபதியா மாறினேன். அப்படியும் இந்த பொம்மை உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாலே. பொம்மை, தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி வாடி. எங்க அம்மாவை இவ்வளவு சித்திரவதை பண்ண நான் சும்மா விட மாட்டேன்டி. இப்ப வந்து நில்லடி பார்க்கலாம். வா. எந்த காயமும் இல்ல, எல்லாம் மறைஞ்சு போச்சு. எப்படி இது?
மனு மனு நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த இந்த வயிறு உன்னை காப்பாத்த உன் புள்ள வருவான்னு எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பொம்மி என்னை எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணா தெரியுமா? அடியே பொம்மி, இவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டு நீ வராத காரணம் எனக்கு தெரியும்டி.